பார்த்துக்கிட்டு இருக்குது அமெரிக்காவில் ஒரு ஊருன்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் தான் இதுவும். இந்த டவுனில் பாருங்கள் வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ மணி 3 மணிக்கு ஜனங்க யாருமே வெளியில் இல்லை. இது ஒரு பெரிய தெரு. இங்கே பெரிய பார்க் இருக்குது, ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இங்கே காரை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஜனங்க யாருமே வெளியில் வரதே கிடையாது. அதிகமாக காரில் போவாங்க, காரில் வருவாங்க. இங்கே பைக்கு கிடையாது, ஆட்டோ கிடையாது, ரிக்ஷா கிடையாது, தள்ளுவண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. நாய் கிடையாது, தெருவில் மாடு கிடையாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பை கோலங்கள் எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு இடையில நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு கேப் இருக்குது. வீடுங்களாம் நல்லா விஸ்தாரமாக கட்டியிருக்கிறாங்க. காம்பவுண்டு வால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வுட்டுலேயே காம்பவுண்டு வால். இது எல்லா வீடுங்களுக்கும் அந்த ஒரு தெரு இருக்குன்னா அந்த ரெண்டு தெரு இருக்குன்னா ரெண்டு தெருவுக்கும் பேக் சைடு, இது பேக் யார்டுன்னு சொல்கிறது. நம்ம பழக்கடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது ஏரியா. இந்த ஏரியாவில் தான் எல்லா வேலையுமே நடக்கும். இந்த வழியாக தான் கார் எடுப்பாங்க. இப்போ ஷெட் இருக்குங்களா, இங்கேருந்து கார் வெளியில் வரும். இங்கே கேஸ் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்கிறது. அதே மாதிரி இங்கே குப்பை தொட்டியும் இங்கே வெளியில் தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் மண்டே இந்த ஏரியாவில் குப்பை கலெக்ஷன் பண்ணுவாங்க. Thank you.